கைஸ் அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ரோட்ல ஜாலியா போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அன்பானவன் வந்து இந்தாப்பா அப்படின்னு என்னடா நீ அன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டியா? அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா நீயும்? அப்படிலாம் போட்டாதான் வீடியோ பாக்குறாங்க. அதெல்லாம் போன வாரம் அந்த வீடியோ வேற பாத்துட்டுனா அதே நம்ம வருது அன்னைக்கு ஒரு நாள் அது ஒன்றும் கரெக்டு தான். அப்படிலாம் பேசினாதான் பாக்குறாங்க. நம்ம நல்லது சொன்னீங்க பாக்குறாங்க. டேய் பொறுமையா சொல்றா, மக்களுக்கு புரியுற மாதிரி அமைதியா சொல்லு பாப்போம். சரி சொல்றேன். ஐயோ போன வீடியோல நீ சொல்றேன்னு சொல்லி எனக்கு சொல்றேன்னு ஆயிடுச்சு. சரி அவங்களுக்கு சொல்றேன்னு அந்த சேனல் சொல்றேன். நான் ஊருக்கு போறேன். சொல்றேன். எங்க சேனலோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் பாக்குறேன்னு அடிக்கடி சொல்லுவோம். அதானே திரும்ப பேசுற நீ. சரி நானே சொல்றேன். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் தாப்பான்ட்டு கொடுத்தாரு. அதில் பார்த்தா வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு போட்டுருந்து. அதில் பார்த்தா 10வது படிச்சிருக்கீங்களா, டிப்ளமா படிச்சிருக்கீங்களா, இல்லை படிக்கலையா, அப்போ கூட பரவாயில்ல வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு கால் பண்ணலான்ட்டு கால் பண்ணேன். ஒருத்தர் நல்ல ஜென்டில்மேன் அட்டன் பண்ணார். எப்பா உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ மீட்டிங் இருக்குது வாப்பான்னாரு. சரி போகலாமே. இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. அப்போ வந்து எல்லாரும் லைனாக போய் தேட்டரில் உட்காருவோம்ல, அது மாதிரி உட்காருவாங்க. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சாங் எப்படிதான் வெற்றி கொடி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்கடா, சாதிக்க போறோம் மோட்டிவேஷன் சொல்லி. சார் நீங்க கோடியே சம்பாதிக்கலாம், நீங்க பில்லியன் ஆயிடலாம், நீங்க கார் வாங்கிக்கலாம், நீங்க பைக் வாங்கிக்கலாம், நீங்க ஒரு மோரும் வாங்க மாட்டீங்க. அதானே அப்படிதான் பார்க்கும்போது அப்படியே நாளைக்கு நம்மளே அவங்கள மாதிரி ஆயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க இப்போ இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஸ்டார்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து சில்வர் கோல்டு பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப கிராமத்துலேருந்து வந்தேன், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், இந்த கம்பெனி தான் எங்களுக்கு வந்துச்சு. எனக்கும் சொன்னானுங்களா, என் ஃப்ரெண்டுக்கும் சொன்னானுங்க. அப்படியே பேசுவாங்க தூக்கம்லாம் கலைஞ்சிரும். நாளைக்கே பணக்கார ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தனித்தனியாக இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது மாதிரி தனித்தனியாக உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு பிரெயின் வாஷ் பண்ணுவோம். ஆக மொத்தம் நம்ம கையில் இருந்து 2000 ரூபாய் 4000 ரூபாய் இந்த பொருள் வாங்கணும், 5000 ரூபாய் அது மாதிரி பொருள் வாங்க சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வேறு டைப்பில் சொல்லுவாங்க ஒரு சில கம்பெனியில். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை வேறு ஒருத்தர் 4 பேர் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அந்த 5000 ரூபாவே என்கிட்ட இல்லை, அந்த 5000 ரூபாய் சம்பாதிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் இல்லடா என்கிட்ட அப்படின்னு. அந்த இடத்துல என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நானும் ஏமாந்துருப்பேன். இல்லாதனால நான் தப்பிச்சேன். இருக்கிறவங்க நிறைய பேர் அது மாதிரி ஏமாந்துருக்காங்க. அதை தான் நான் மெயினாக சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். ஏன் கைஸ் என்கிட்ட எப்படி நடந்ததுன்னா, கூப்பிட்டு இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு கேட்டான், மச்சான் ஒரு வேலை இருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான்னா. சரி நானும் கஷ்டத்தில் இருக்கேனே, சரி போய் ஜாயின் பண்ணலான்ட்டு போனா அவன் ரொம்ப நேரம் பேசு அது வாங்கலாம் இதை வாங்கலாம் அது வாங்கலான்னா வாங்கலான்னா அவன் தான் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலையே எனக்கு அப்படின்ட்டு சும்மா எனக்கு இந்த ஜாப் பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் கட்ட சொன்னான். என் ஃப்ரெண்டும் மச்சான் கட்டுறா காசாக கொட்டுண்டா அப்படின்னா. நான் என்கிட்ட காசு இல்லைடா, நான் எப்படி கட்டுறது மச்சான், நான் காசு கொடுக்குறேன்டா நீ கட்டுறான்னா. சரி வேலை என்னடா, நீ இது மாதிரி கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்றான்னா. டேய் வேலைடா அப்படின்றேன். இல்லடா வேலைன்னா அது செய்யணும், கீபோர்டில் கம்ப்யூட்டர் வேலை செய்யணுமே, ஆளுக்களை சேர்த்து விட்றேன், என்னடா ஒன்றும் புரியலடான்னா. இதுதான் மச்சான் வேலை, இன்னைக்கு பிஸ்னஸ் அப்படின்றான். அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்களே, லீடர் இருந்தான். அவன் வந்தான் என்கிட்ட, ப்ரோ ஜாயின் பண்ணிக்கண்ணா. எனக்கு வேணாம் ப்ரோன்னா 1 hour பேசினான். தூக்கமாக வருது. நான் சொன்னான் என்கிட்ட, ப்ரோ நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணுமாண்ணா. என்னப்பா வச்சிருக்க, எங்கே எதுவுமே காணுமே அப்படின்னு கேட்டேன். இது எழுதுமா இருக்கு வடிவல் படத்தில் சொல்லுவார்ல, ஒரே நாளில் சம்பாதிக்கலாம் எப்படி, அந்த மாதிரி தான் இது. ஒரே நாளில் எப்படி பணக்கார ஆகுதுன்ற மாதிரின்றான். ஏன்னா மாங்கன்னு மாசம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலே 10,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. நீ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சா கோடி சம்பாதிக்கலாம்டா. செக்கு நான் வாங்கின இவ்வளோ செக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டு, ஒரு மண்ணும் கிடையாது. அப்புறம் நான் கேட்டேன், ப்ரோ எனக்கு இதனால என்ன ப்ரோ லாபம், நான் எடுத்துகிட்டு சேர்த்து விட்டான் அவன் முட்டாள் ஆகிடுவானே, இப்படி சேர்த்துட்டு வந்தா உனக்கு தானே லாபம் எனக்கு லாபம் இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு நீ சரி வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டான். விடமாட்டாங்கடா, கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்கடா. எனக்கு நான் பண்ணல, ஏன்னா என்கிட்ட அப்போ ஃபோனே இல்லை. அது வரைக்கும் பரவாயில்ல, கீபேட் ஃபோன் தான் வச்சுருந்தேன், அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் இன்னொரு விஷயம் வந்தது என்கிட்ட, ஆப் மூலியமா ஷேர் பண்ணி லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு வந்தது. என்னடா ட்ரெண்ட் ஆயிட்டீங்களா, உன்னமாடா உயிரோட இருக்கீங்கன்னு அப்படின்னு ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஒரு டைம்ல இவன் உன்ன திருந்தலையா மாப்பிள்ள அப்படியே இருக்கப்பா நீ. ஆனா இதெல்லாம் நம்பி நிறைய பேர் இன்னும் ஏமாத்தி தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றது, அவங்க இருக்குது கொடுக்குறாங்க, நமக்கு இல்லாதனால நாங்க தப்பிச்சோம், அவ்வளவுதான். எங்க கிட்ட காசு இல்லை அதனால நாங்க போல. அந்த காசு இருந்தா நாங்களே ஏன் இப்படி இருக்க போறோம். என்கிட்ட போன் வாங்குறது கூட காசு இல்லை அந்த டைம்ல. எங்களுக்கும் இது மாதிரி சொல்லி அப்ப புரிய வைக்கிறதுக்கு காசு இருந்தா
நீங்கள் அதை வச்சு எப்படி மணியை டபுள் ஆக்குறது அப்படின்னு யோசிங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடுங்கிட்ட சொல்லி ஏமாந்துடாதீங்க. சொல்லி இல்லை, சேர்ந்து ஏமாந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நிறைய பேர் ஏமாந்து கமெண்ட்டில் கொதிக்கிறாங்க. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் புதுசாக ஏமாற்றுவாங்க, புதுசாக ஏமாறுவாங்க. கரெக்டாக? அதனால் இந்த மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுத்து வேலை சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அதே மாதிரி காசுன்னு சொன்னாங்கன்னா அதை விட நம்பாதீங்க. ஒரு சிலர் காசே வேண்டாம் ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. ஏமா என்கிட்ட காசே இல்லைம்மா, நீ மறுபடியும் காசே இல்லைன்ற இல்லைடா, அவங்கள அப்படி சொல்லி ஏமாற்றுவாங்க. ஜாயின் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேலரி ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் கமிஷன் இல்லைன்னா டேக்ஸ் கட்டினா தான் உங்கள் சேலரி உங்ககிட்ட வரும்னு சொல்லுவாங்க. இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம், பார்த்துருங்க, கீழே கொடுத்துருக்கோம்.